மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் இந்த தெப்பக்குளமும். இந்த தெப்பக்குளத்துக்கு வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்பெஷல் தான். அடிக்கிற வெயிலில் 2 வயசானவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு சேலை நெய்கிறதுக்கான நூல் ரெடி பண்ணுறோமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சேலைக்கு பின்னாடி இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து அதை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஆட்டோவில் திருப்பியும் ஏறி திருமலை நாயக்கர் பேலஸ் பார்க்க போயிட்டோங்க. ரொம்ப பிரம்மாண்டமான பேலஸுங்க. இப்படி ஒரு பேலஸை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டம் நிறைந்த இந்த பேலஸ் வந்து கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் நடக்க போயிட்டோம். பார்த்தா சித்திரை திருவிழானால பயங்கரமாக தேரெல்லாம் அலங்கரித்து விட்டுருந்தாங்க. அவ்வளோ பெரிய தேருங்க. திருவிழாக்களை கட்டி இருந்துச்சு. இந்த திருவிழாக்கு வெளியூர்லேருந்தெல்லாம் வருவாங்க மக்கள் பார்க்குறதுக்காக. இந்த சாமிக்கு வேண்டுதல் பண்ணிட்டு தலையில் கெட்டுறது வந்து தர்பன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு சந்தனக்கடை நிறைய சந்தனக்கடை இருந்துச்சு. எல்லாம் அப்படியே நடந்துகிட்டே வந்தோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் மட்டும் போக முடியல. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு அந்த பக்கம் போக முடியல. அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். டின்னர் சாப்பிட தெப்பக்குளம் தான் வந்திருந்தோம். நைட்டு வந்து இப்படி தான் இருக்கும். தெப்பக்குளம் ஃபுல் வைப்பாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபுட் ட்ரக்கெல்லாம் இருந்துச்சு அங்கே. அப்புறம் வந்து மதுரை ஃபேமஸ் பட்டர் பன்னெல்லாம் சாப்பிட்டாச்சு. டின்னரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு போயிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பை பாய்.